ட்ரைபேட் எதில் வாங்கலாம்? கொடாக் வாங்கலாமா? கொடாக்கா? கொடாக்கில் இப்போ ஒரு மாடல் விட்டுருக்கான், நல்லாயிருக்கு. போங்க பாம்பு இருக்கிற இடமா? ஆமாம், பாம்பு கேட்டு இடம். வைட் ஆங்கிள் தான் ப்ரோ. ஆனால் என்ன ப்ராப்ளம்னா நம்ம கலையெல்லாம் அந்த டிஸ்டார்ஷன்லேயே உங்களுக்கு நம்ம ஹெட் எல்லாமே பாபிள் ஹெட் மாதிரி நல்லா பெருசாக தெரிய ஆரம்பிக்கும். மழை, நல்ல வெதர், நல்ல கிளைமேட், அண்ட் இட்ஸ் ரியலி நைஸ் அவுட் சைட். ஸோ ரொம்ப நாளுக்கு அப்புறமா இப்போ தான் வெளியே போயிட்டு சும்மா அப்படியே ஃபோட்டோ செஷன் மாதிரி சின்னதாக பண்ணிட்டு வரலாமேன்னு சொல்லி me and my other 2 friends we just decided to go outside and சும்மா அப்படியே. He has got a new Fujifilm X-T3 and we wanted to test that out, but then unfortunately கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா ரொம்ப மழை பெய்ய ஆரம்பிச்சிச்சு and we had to return back home. And it was time for him to come back as well. So yeah, it was a short session. இன்னும் பல்லு கூட விளக்கல. நான் இப்போ போயிட்டு விளக்கிட்டு அப்புறம் வரேன். And my hair and all, don't mind all that. போய் சேஞ்ச் பண்ணிட்டு 2 நிமிஷம் போயிட்டு வந்துட்டு we'll jump into the video. Time is around 10:30 right now. கொஞ்ச நேரத்தில் வரேன்னு சொல்லிட்டு போனவங்க தான் இவ்வளோ நேரத்துக்கு அப்புறம் வந்திருக்கேன் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். தப்பில்லை, ஏன்னா இப்போ தான் எனக்கு டைம் கிடச்சிருக்கு. இப்போ தான் என்னால் பேச முடியும். ஸோ என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து X-T3 புதுசாக வாங்கியிருக்காரு, Fujifilm X-T3. அண்ட் அதை வச்சுட்டு கொஞ்சம் கண்டென்ட்டோ இல்லை I wanted to try it out. So we all decided to go early morning. பக்கத்தில் நம்ம மரமலை நகர் பின்னாடி இருக்கிற ரூரல் ஏரியா ஃபுல்லாக அப்படியே சும்மா அப்படி இப்படின்னு ட்ரை பண்ணிவிட்டு சுற்றிட்டு வீட்டுக்கு வந்துட்டு 2 மணி நேரத்துக்கு அப்புறமா இப்போ தான் I found time to set up all this thing and all. ஸோ அதுக்குள்ளே டைம் பார்த்தீங்கன்னா 11:13 ஆகிப்போச்சு. இதெல்லாமே செட்டப் பண்ணி ஹாஃப் அன் ஹவர் மேலே என்னமோ ஆச்சு. நான் பாட்டுன்னு உட்காந்து யோசிச்சுட்டு இருந்தேன் வாட் டு ஸ்பீக் அபவுட். இன்றைக்கி எப்படியாச்சும் ஒரு வீடியோ பண்ணி ஆகணும். அப்போ தான் ஐடியா தோணுச்சு. என்னோடய ஃபர்ஸ்ட் இன்ட்ரோ வீடியோ பார்த்துருக்கீங்களா என்னன்னு தெரில. இட்ஸ் ஆல் கான். அது வந்து நாஸ்தி ஆகிடுச்சு. அந்த வீடியோ மறுபடியும் போய் யாரும் பார்க்காதீங்க. ஐம் ஃபீலிங் வெரி எம்பாரஸ்ட். என்ன ஆச்சுன்னா என்னோடய ஃபஸ்ட் இன்ட்ரோ வீடியோவில் வந்து அந்த ஒரு 20 செகண்ட் இன்ட்ரோ கிளிப்பில் வந்து ஐ யூஸ் த காப்பிரைட்டட் மியூசிக். ஸோ அதை ரிமூவ் பண்ண போய் என்னோடய வாய்ஸும் லைட்டாக கிளிப் ஆகிடுச்சு. ஸோ அதனால் இன்னொரு இன்ட்ரோடக்ஷன் வீடியோ மாதிரி ஐ ஹேட் டு மேக் சம்திங் ப்ராப்பர் அபவுட் மை செல்ஃப் இன் மை சேனல், isn't it? ஸோ அதுக்காக இந்த ஒரு வீடியோ இஸ் கோயிங் டு பி more like a part 2 of me. ஸோ more about me. So let us start with my profession. நான் வந்து எல்லோரும் கேட்டுட்டு இருந்தீங்க what am I studying, what am I doing etc. நான் வந்து ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல் அப்படின்னு சொல்கிறதுக்கே பெருமையாக இருக்குது. ஸோ ஐம் அ ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல். ஐம் அ குவாலிட்டி என்ஜினியர் இன் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி கால்ட் Anvil Valves. நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக தான் போய்கிட்டு இருக்குது. லைக் ஐ எம் லேர்னிங் அ plenty ஆஃப் ஸ்டஃப் ஆஸ் அ மெக்கானிக்கல் என்ஜினியர் அண்ட் சைட் பை சைட் இதை வந்து டெவலப் பண்ணிக்கிட்டே வரேன். If you guys were thinking that I'm doing this on full time or I'm a full time content creator, then no, I'm trying to maintain a perfect balance between profession and passion. We all love doing something passionately and obviously you can't let go of it. So that drive, that eagerness is what made me do all this. 2 nails are so pretty that I'm staring at them pretty often. எப்போதான் கடிச்சு துப்புறான்னு பார்த்துருக்கேன். Yeah, I bite nails. Bad habits, I know. Photography வந்து when did I start, how did I start? I don't have an exact description or an exact occurring event, but then I can tell that school படிக்கும்போது எக்ஸிபிஷன்ஸ்லாம் நடக்கும்ல, சயின்ஸ் எக்ஸிபிஷன்ஸ் எக்ஸெட்ரா. ஸோ we were assigned to do a basketball court. Me and my friend called Tarun. ஸோ அவன்கிட்ட வந்து Canon PowerShotன்னு சொல்லி ஒரு பாயிண்ட் ஷூட் கேமரா ஒன்று இருந்தது. அன்னைக்கு we scored second place, I guess. I don't know if Tarun is watching this or what. அன்னைக்கு வந்து செகண்ட் பிளேஸ் வின் பண்ணோம். And then we also carried our camera and we were asked to take photos of the other exhibits and their creation. அப்போவே கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் பார்த்தல. ஸோ all that was happening and
he clicked a beautiful picture of me. I mean, that was like the very first moment I actually started looking into cameras. Oh, I mean, how am I even looking so good அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. அந்த ஃபோட்டோ இருக்கான்னு பார்க்குறேன், இருந்ததுன்னா கண்டிப்பாக ஐ போஸ்ட் இட் ஆர் ரீபோஸ்ட். ஸோ அந்த பிக்கை பார்த்துட்டு பரவாயில்லையே, நம்ம இவ்வளோ நல்லா இருக்கோம், அதுவும் கேமராவில் இவ்வளோ அழகாக இருக்கோமான்ற மாதிரி அழகில். ஆஸ் இன் the picture was nice, it had a good amount of bokeh on the background and all. இதுக்கு தான் கேமராவில் அவ்வளோ காசு போட்டு வாங்குறாங்களா? அப்போது அங்கே ஆரம்பிச்சது தான். I was curious about how cameras and all started working, and then I owned a Sony DSC HX300V. That is also a point and shoot. Not much knowledgeable to choose that camera. I was offered to choose between a DSLR and a point and shoot. நான் வந்து சொன்னேன் இந்த மாதிரி DSLRே வாங்கலாம்ப்பா அப்படின்னு. But then he chose to buy a point and shoot because it had around 200x optical zoom, 200x digital zoom. ஸோ அதை வச்சு இங்கேருந்து மூணையே ஃபோக்கஸ் பண்ணி தான் எடுக்கலாம்னு சொல்லி I fell for that, and yeah, that was my first camera. ஸோ அதை தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். I was roaming around with my friends doing a plenty of small இந்த சின்னதாக இந்த மேக்ரோ ஷார்ட்ஸு, பேர்ட் ஃபோட்டோகிராஃபி, அப்புறம் இந்த சின்ன லைட் பெயிண்டிங் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ். யூ won't believe me, 12th முடிச்சக்கப்புறமா அந்த ஒரு கேப்பில் I was very bored, and that's when I started discovering more into what exactly can cameras do. அப்போ தான் நான் வந்து இந்த லாங் எக்ஸ்போஷர், all this kind of magical thing. If you ask me, long exposure really is a magical thing to me because long exposureல நிறைய வித்தை காட்டலாம். இந்த வித்தை காட்டலான்றது வந்து இட் ஹாஸ் பிகம் மை ஸ்லாங் ப்ராபப்ளி. அந்த ஒரு பீரியடில் தான் நான் வந்து ரொம்ப அதிகமாக ஃபோட்டோகிராஃபி, இந்த சின்ன DIY ஸ்டஃப்லாம் பண்ண ஆரம்பித்தேன். தோஸ் ஆர் த ஃபவுண்டேஷன் ஸ்டெப்ஸ். அப்படியே பொறுமையாக I started learning about what is aperture, what is shutter speed, மீட்டரிங் மோட்னா என்ன, இந்த ISO, how to use proper ISO etc. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். And then slowly college started. காலேஜில் வந்து அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் அப்படியே ஃபேட் அவுட் ஆகிடுச்சு. I had new friends, I had new interests, I had more interest towards motorcycling. But then I had a good decent phone, my very first phone, which was a BlackBerry Z10. அந்த பீரியடில் வந்து I just limited myself with the camera. சரி, ஓகே, நம்ம கேமராவில் இவ்வளோ தான் முடியும் போல், இதுக்கப்புறமா எடுக்கிறதெல்லாம் it has to be something extra from the cameraன்றனால அந்த கேமரா வந்து லைட்டாக ஒதுக்கிட்டு ஃபோன் தானே எல்லா இடத்துலையும் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம். ஸோ ஃபோன்லேயே ஏதாவது பண்ணலாம்னு சொல்லி ஃபோனில் அங்கங்கே ஏதாவது பியூட்டிஃபுல் சீனரி ஆனிமல் அந்த மாதிரி நிறைய எடுக்க ஆரம்பித்தேன். that was my journey in short. அப்புறம் வந்து 2 years 3 years அப்படியே போச்சு. and then I got my bike of course. அதுக்கப்புறமா தான் ஆட்டோமோட்டிவ் ஃபோட்டோகிராஃபியில் இன்னும் கொஞ்சம் இறங்கி எஃபர்ட் போட்டு வேலை செய்ய ஆரம்பித்தேன். ஸோ ஃபர்ஸ்ட்லி இந்த ரோலிங் ஷாட்ஸில் எப்படி பண்ணுறாங்க, ஹவு இஸ் அ வெஹிக்கிள் ஷாட் ஆன் மோஷன் அலாங் வித் த மோஷன் பிளர் தட் கம்ஸ் அலாங் வித் த மூவிங் வெஹிக்கிள், அதெல்லாமே பார்க்க ஆரம்பித்தேன். மீ அண்ட் மகேஷ் ராதாகிருஷ்ணன் உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வி போத் teamed up to we did small shoots with normal motorcycles like the Ninja 300, Duke 250, Duke 200 அப்படி இப்படின்னு ஷூட் பண்ண ஆரம்பித்தோம். and then people started noticing our work etc. ஸோ அதை பார்த்து நிறைய பேர் வந்து நல்லா இருக்குப்பா, இதை கண்டினியூ பண்ணுங்கன்னு சொன்னாங்க. ஸோ எவர் சின்ஸ் தென் ஆட்டோமோட்டிவ் ஹேஸ் பிகம் அ மேஜர் பார்ட் ஆஃப் மை எக்ஸ்போஷர். இந்த போர்ட்ரேட்ஸு அப்புறம் வெட்டிங் இதெல்லாத்தையும் விட எங்களோட இன்ட்ரெஸ்ட் வந்து இட் ஸ்டார்டட் ஷிஃப்டிங் மோர் டுவர்ட்ஸ் ஆட்டோமோட்டிவ் அண்ட் ட்ராவல், அந்த மாதிரி போக ஆரம்பிச்சது. ஸோ ஈவன் ரைட் நவ் அப்படி தான் போய்கிட்டு இருக்கு. அண்ட் வி ஸ்டார்டட் டூயிங் ஸ்மால் ஈவெண்ட் ஸ்டப்ஸ் ஆஸ் வெல். ஈவெண்ட்டுக்கெலாம் வி டிடன்ட் ஹேவ் அ கேமரா, வி ஹேட் ஜஸ்ட் 750D, வெறும் 750D தான், அதுவும் அவந்து மட்டும்தான், என்கிட்ட கேமரா கூட இல்லை. ஸோ அதுக்கப்புறமா வாட் வி ஸ்டார்டட் டூயிங் இஸ், சின்ஸ் வி வேர் ரிசீவிங் சச் opportunities and all, we didn't want to let go of it, and so we started hiring cameras. and then எனக்கு நான் ஓவர் நைட்டில் how to use a DSLRன்னு சும்மா போய் யூடியூப்பில் போய் பார்த்துட்டு கற்றுக்கினது தான் எனக்கு. those were the most important moments where me and Mahesh, we started shooting plenty of automotive in and around our place. The main reason why I think we are not showing out is because we are not working on full time. Now on the HR professional, and since I am into
engineering as well, we are not really finding much time to work together and produce some consistent output. So there has been so much limitations like this throughout the journey, and right now we have our own cameras. Now the A6000 வாங்கிட்டேன் and he has an A7 III. கரெக்டாக ஷூட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய வர ஆரம்பிக்கும் போது தான் இந்த கொரோனாவும் ஸ்டார்ட் ஆச்சு, கோவிந்தா ஆகி போச்சு. ஸோ that was basically how my journey in photography and cinematography started out. Right now we are still on the learning curve only. So ஒரு ஷூட்லேயும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்லேயும் இருந்து நம்ம லேர்ன் பண்ணிக்கிறது என்ன, how are we skilling up, are we taking it in the most optimistic way than just looking at the negative side. So there has been plenty of other experience as well. அது சொல்ல விருப்பப்படல, நிறைய நடந்திருக்கு. நான் நிறைய வாட்டி ஸ்விங் ஆகிருக்கேன் with the incidents that has happened with me. ஐயோ அவ்வளோதானா, I mean only if I do and only if I start doing it on full time I'll be able to make good results and good networking around the people. அப்படிலாம் ஒன்றும் இல்லை. Just keep doing what you love and கண்டிப்பாக பண்ணிக்கிட்டே இருங்க. Nothing should really stop you. We might not be able to afford our own gear or a nice editing system. Yeah, I understand. ஆனால் ஒரு steady work, ஒரு steady profession from your education and having photography and content creation on your side, or like a side income or something like that, will obviously help you out. And once you think that it is running out quite stable, that's when you start thinking and shifting more towards your passion. I bet not everyone has really heard me speak Malayalam and all, because it's horrifying. Basics எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க, எவ்வளோக்கு எவ்வளோ அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணுறீங்கன்றது பொறுத்து தான் நீங்கள் வந்து எப்படி ஒரு ப்ரொஃபஷனலாக மாறுறீங்கன்றது தெரியும். I can't call myself a professional yet because I know a plenty of things, but then there is obviously this plenty never reduces when it comes to photography, if you ask me. Every day is a new lesson. Every day is a new chance for you guys to upgrade your skill. ஸோ ஒரு நாளும் ஏதாவது ஒன்று புதுசாக கற்றுக்கிட்டே இருக்கணும். You gotta observe. இப்போது set an inspiration. For example, Peter McKinnon is everywhere. Brandon Lee, Eric Pere photo, all these guys are like top notch on what they do. Eric Pere is known for light painting. Daniel Schiffer is known for his B-roll skills, for advertisements and food. What you have to do is you have to observe their works. You have to know how they are keeping up their level up. Picture podranga, what is different from theirs and ours. Or chinna comparison, but you shouldn't be taking it in a negative manner, you know. You can't just pass out of any school becoming a professional. Professionalism is achieved only after years and years of experience. So yeah, so the main motto for this video is I just want a better interaction between my viewers and myself, so that they are able to understand how everything goes on. சும்மாவே டெக்னிக்கல் ஸ்கில்ஸ், B-roll மேக்கிங்னா எப்படி, இது அப்படி, லைட்டிங் செட்டப்பு, இதெல்லாம் மட்டும் போட்டுகிட்டே இருந்தோம்னா நல்லா இருக்காது. பைக்கிங் அண்ட் vlogging, motor vlogging is currently there in my list, and அதுக்கு நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். I'm just waiting for a little more upgrades and I'll be all set to go for motor vlogging as well. வெயிட்டாக பண்ணுறோம். So far this has been the story of my life, and if you have sticked around till the end of this video, a huge thanks to all of you guys, because you guys are awesome. They're calling me. Keep creating, keep supporting. Thanks for watching guys. See you around soon.